அம்மா பார்வதி, என்னமாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா இருக்க? ஒன்னும் இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. உனக்கு ஆம்லெட் வேணுமாடா? அம்மா பார்வதி, உட்காருமா. நீ முதல்ல உட்காருமா. உட்கார். இங்க பாரு, நீ என்ன விஷயம்னு சொல்லுமா. கணேஷ் உங்ககிட்ட ஏதாவது வம்புழுத்தானா? அப்பா, நான் ஒன்னும் பண்ணலப்பா. அக்கா வேலையில இருந்து வந்ததுல இருந்து உருன்னு இருந்துச்சு. நான் என்னன்னு போய் கேட்டா, போடா நீ எல்லாம் சின்ன பையன், உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது என்ன தத்தி அமிச்சிச்சு. அம்மா பார்வதி, ஏமா இப்படி கோவமா இருக்க? என்னன்னு சொல்லுமா. நீ சொன்னா தானே தெரியும். அப்பா, நாம ரொம்ப நியாயமானவங்க நினைக்கிறவங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. யார் நியாயமானவங்க? என்ன நடந்துச்சு? சின்னையா கல்யாண விஷயத்துல ஒரு பிரச்சனைப்பா. அந்த ஐஸ்வர்யா பொண்ணே இல்ல. பேரை மாத்த சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு ஐயரை வச்சு அகிலாண்டமாவே ஏமாத்திருக்காப்பா. பார்வதி, இதெல்லாம் இருங்கப்பா, அவ செஞ்சது தப்பு தானே. ஏன் இப்படி செஞ்சேன்னு அருண் ஐயா கேட்டதுக்கு அவ அப்படிதான் செய்வேன்னு திமிரா பதில் சொன்னாப்பா. நானே பார்த்தேன். அப்புறம் அருண் ஐயா அகிலா அம்மா கிட்ட போய் சொன்னாரு. அவங்க நம்பல. சாட்சிக்கு என்ன கூப்பிட்டாரு. ஐயோ. ஆனா அகிலா அம்மா என்ன பேசவே விடல. அருண் ஐஸ்வர்யா கல்யாண விஷயம் அகிலாமா எடுத்த முடிவு. அதுல என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாதாமா? இல்லப்பா, அவ ஏமாத்துறா. இப்பவே இப்படி பொய்யும் பித்தலாட்டமா இருக்கிறவ அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த வீடு உருப்பிடுமா? அம்மா பார்வதி, அதுக்கு நீ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. பெரிய இடத்து கல்யாணம் வெறும் சடங்கு இல்லம்மா, அது ஒரு வியாபாரம். அவங்க ஏதோதோ யோசிச்சு ஒரு முடிவை எடுப்பாங்க. அது நடந்தே ஆகணும்னு செய்வாங்க. அதனால நீ தயவு செஞ்சு அதுல எல்லாம் தலையிடாதம்மா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ நல்லபடியா வேலைக்கு போயிட்டு இருக்க. அதை கெடுத்துக்காதம்மா. அகிலாண்டம்மாவுக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? இல்லப்பா, அவ அவங்களையும் ஏமாத்துறா. எனக்கு எந்த பதிலும் வேண்டாமா. இனிமே இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லு, அது போதும். அப்பா, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அகிலா அம்மாவையே ஏமாத்துவா. அவங்க கிட்ட உண்மையை சொல்லி புரிய வைக்க கூடாதா? அதுக்கு நீ யாரு? அவங்க குடும்ப குழப்பத்தை அவங்களே சரி பண்ணிப்பாங்க. நீ ஓ வேலையை மட்டும் பாரு. இனிமே இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சரின்னு சொல்லு. சரி. சாப்பிடு. வா அம்மா, கல்யாண பொண்ணு. என்ன இன்னைக்கு லேட்டு? கல்யாண கனவுல ராத்திரி எல்லாம் தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருந்திருப்பா. காலையில தூங்கிருப்பா. அதான் லேட்டா வேலைக்கு வரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பவும் போல டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்க. ஏய், என்னங்கடி எல்லாரும் வேலைய பார்க்காம கூடி நின்னு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அது வந்து ஏய், என்ன வந்து போயின்னு பேச்சுக்கு பேச்சு வார்த்தை நீளுது? பயம் விட்டு போச்சா? என்ன நீயும் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, இந்த வீட்ல யாராருக்கு என்ன பிடிக்கும், யாரார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நல்லாவே சொல்லி கொடு. முக்கியமா என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி வை. சரிங்கம்மா. நான் ஒரு வேலை சொன்னா அதையும் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேள்வி கேட்காம வேலை செய்யணும். அதுக்கு பேரு தான் வேலைக்காரி. முதலாளி அம்மா மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்க கூடாது. ஏதோ இவ புதுசுங்கிறதுனால நானும் பொறுத்துக்கிட்டு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு வாட்டி இப்படி நடந்துகிட்ட என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. இல்லம்மா, இனிமே அப்படி நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ பாத்துக்கோ. இங்க பாரு, ஆதி, அக்கா, அருண், நாங்க எல்லாரும் ஹால்ல தான் இருக்கோம். ஜூஸ் எடுத்துக்கிட்டு வா. உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாமே? பையன் கூட ஏதோ செக்யூரிட்டின்னு கேள்விப்பட்டேன். ஆமா மேடம். உன் மூஞ்சிக்கு செக்யூரிட்டி தான் கிடைப்பான், வேற யார் கிடைக்க போறா? கல்யாணம் ஆனதும் வேலையை விட்டு போயிடுவேல? இல்லம்மா, நான் வருவேன்.
எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச வேலை இது. நான் அம்மாவை விட்டோ இந்த வீட்டை விட்டோ எங்கேயும் போக மாட்டேன். ஓ அப்படியா? வீட்டை விட்டு போக மாட்டியா? எப்பாடுபட்டாவது உன்னை வீட்டை விட்டு துரத்தல என் பேர் வனஜா இல்ல. சரி சரி, ஜூஸ் எடுத்துட்டு வா. ஏய், நீ எதுக்குடி வாயை பார்த்துட்டு நிக்கிற? போய் வேலையை பாரு. நீ அவளை பார்க்காம வேலையை பாரு. பா, இதுங்களை வச்சு மேய்க்கிறது இருக்கு. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக இந்த நெக்லஸ்னு சொன்னீங்க. அப்படின்னா இத ஐஸ்வர்யா கொடுக்கலையா? ஆமா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்குன்னு சொன்னேன்தான். ஆனா அது சின்ன மருமகளுக்கு இல்ல. ஓ, எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பொறுப்பா எடுத்து நடத்துற பெரிய மருமகளுக்கு, ஆதித்யாக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு. பார்வதி, என்னாச்சு? பொறை ஏறிடுச்சுக்கா. உன்னை யாரோ நினைக்கிறாங்க போல இருக்கு. இதுல இந்த டிசைன் நல்லா இருக்குதுங்க. விஜயா. எஸ் மேடம். என்னடி பண்ற? காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீ கிழிச்சதெல்லாம் போதும், என் கூட வா. எங்க? கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு அறிவே வராதா? என் கூட வா. இங்க என்ன வேடிக்கை? வேலைய பாருங்கடி. வா வா. என்ன அழுக்குது? 3 வேளை கொட்டிக்கிறல்ல, நல்ல கூத்தடிக்கிறீங்களே உட்காந்து. டிவி பார்க்கணும்னு மட்டும் அறிவு இருக்குல்ல, அதை தொடச்சு வைக்க தெரியாதா? தோசையை தான் தொடச்சு. ஏய், பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் உனக்கு. போ, துணி எடுத்துட்டு வந்து தொட. போடி. ஆட. வா, நடந்து. அண்ணன் நட. நல்லா தொட. அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம் நல்லா தொட. பின்னாடி பார்த்து தொட. நல்லா தொட. எதுக்கு நீ ஏன் மூஞ்ச பாக்குற? ஏன் மூஞ்சிலே அழுக்கு இருக்கு? அங்க பார்த்து தொட. அங்க பாரு, அந்த மூலையில.